யாரெல்லாம் நிலா, சோழன் கூட சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்களோ, மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ நிலாவுக்கு வீட்ல வந்துட்டு பயங்கரமான சந்தோஷம் தான். வீட்ல இருக்கவங்கலாம் ரொம்ப ஹாப்பி மூட்ல இருக்காங்க. இப்ப நிலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, பேசாம சந்தாவுக்கும், சேரன் அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்க. ஸோ இதே சந்தோஷத்துல சோழனும் இருக்கிறதுனால, கண்டிப்பாங்க எல்லா செலவையும் நம்மளே பார்த்துக்குருவோம். சூப்பரா கல்யாணம் பண்ணி வச்சுருவோம். இப்போ சேரன் சந்தா கல்யாணம் முடிஞ்சா தான், அடுத்து வானதிக்கும், பாண்டிக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாங்க. ஆமா, இத பத்தி நம்ம பேச்சே எடுக்க மாட்டேங்கிறோம். இப்போ சேரன் அண்ணனும், சந்தாவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நெனைக்கிறேன். அதனால இவங்க கல்யாண பேச்ச வந்து பேசலாமே அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்றாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்றாங்க. இத பத்தி நம்ம யார்கிட்ட பேசணும், எங்க பேசணும்னு தெரியலையே! அ ஏதாவது அனீஸ் பாய்ட்ட மட்டும் தான் நம்ம சொல்ல முடியும். அனீஸ் பாய்ட்ட இத பத்தி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. கரெக்ட்டு தான். நீங்க அனீஸ் பாய் கிட்ட இத பத்தி பேசுங்க. அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டு சொல்லுங்க அப்படின்ற மாதிரியே சொல்லிர்றாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, நிலா வந்துட்டு நம்ம நடேசன் கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க. அ சேரன் அண்ணனுக்கும் சந்தாவுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கிறோம் அங்கிள். நீங்க என்ன நினைக்கிறீங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதான் முடிவே பண்ணிட்டீங்களே! அதுக்கப்புறம் வந்துட்டு நான் என்ன நினைச்சா என்ன? நினைக்காட்டி என்ன? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம பேசாதீங்க. சேரன் அண்ணனுக்கு கல்யாணம் பண்றதுக்கு எத்தனையோ வாய்ப்புகள் இழந்துட்டோம். இப்போ வந்து அந்த பொண்ணே வந்து அண்ணன ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுகிட்டு இருக்காங்க. ஸோ லவ் பண்ணிட்டு இருக்கிற இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லது தானே! அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஹிந்திக்காரங்களெல்லாம் நம்பவே முடியாதம்மா அப்படின்ற மாதிரி நடேசன் அங்கிள் வந்து சொல்றாங்க. எல்லாருமே ஒரே மாதிரி இருப்பாங்கன்லாம் இல்ல. சந்தா ரொம்ப நல்லவங்க. பார்த்தீங்களா ஆரம்பத்துலருந்து இப்போ வரைக்கும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். அ சந்தா வந்துட்டு ரொம்ப நல்லவங்க தான். கண்டிப்பா அண்ணன நல்லா பார்த்துக்குருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிதான். இப்ப என்ன பண்றது? நம்ம ஏரியாக்கார பொண்ணா இருந்துச்சுன்னா, நம்ம போயி அவங்க பெரியவங்க கிட்ட பேசி, மேற்படி நடக்க வேண்டியத நம்ம நடத்தி வைக்கலாம். கல்யாணத்துக்கு என்ன நம்ம முறைப்படி என்ன பண்ணுவோம், அவங்க முறைப்படி என்ன பண்ணுவோம்னு கேட்டு, பொண்ணு பார்க்க போயிட்டு, அதுக்கப்புறம் நிச்சயதார்த்தம் வச்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணலாம். இவங்க கிட்ட நம்ம என்னன்னு போய் கேட்கறது? அது மட்டும் இல்லாம, வடநாட்ல வடக்கு சைட்ல நான் பார்த்துருக்கேன். அவங்க கல்யாணம் எப்படிலாம் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு, நான் அந்த ஏரியாலாம் போய் பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னா, ஒரு குடும்பமே, ஒரு ஊரே கிளம்பி வந்துருமே கல்யாணத்துக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீங்க வேற அங்கிள், கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் அவங்க அத்தன பேர்லாம் வரமாட்டாங்க. ஏற்கனவே சந்தாவோட அத்தை பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, பிரச்சனை பண்ண போய் தான் சந்தாவையும் அன்னைக்கு நம்ம கூட திண்டுக்கல்ல நம்ம குலசாமி கோயிலுக்கு கூட அனுப்பி வச்சாங்க. இப்போ அவங்க வீட்லலாம் சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லன்னு தான் நான் நெனைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்ப என்ன பண்ணலான்னு இருக்கிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சோழன் வந்து அனீஸ் பாய்ட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லி சந்தாவோட அண்ணன்கிட்ட கேட்டுட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அவரு இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு சொல்வாரு. ஒருவேள நம்ம சிம்பிளா கல்யாணம் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னாலும் வச்சுக்கலாம் தான். முக்கியமா அத வந்து நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, யாரு வந்து என்ன சொன்னாலும் நம்ம வந்து உரிமையா பேசிக்கலாம்ல. அதனால தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுவும் சரிதான். ஆனா அந்த பசங்க எல்லாருமே மொரட்டு ஆளுங்கப்பா. ஏதாவது பண்ணிற போறாய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம ஆட்கள விடவா? நம்ம பார்த்துக்கலாம் அங்கிள். நீங்க என்ன சொல்றீங்க? உங்களுக்கு ஓகேவா? அத மட்டும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதெல்லாம் சரிதாம்மா. அவிங்களுக்கெல்லாம் எனக்கு எனக்கு ஈக்குவல் ஆக முடியுமா? எத்தன பேர் வந்தாலும் எதிர்த்து நிப்பேன். அது பிரச்சனை இல்ல இப்ப எனக்கு. இப்ப அவங்கள கல்யாணம் பண்ணிட்டோம். கல்யாணம் பண்ணி வச்சுட்டோம் அப்டின்னா, அவங்களும் இந்த வீட்ல தானம்மா இருக்கணும் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமா அங்கிள். அவங்க இந்த வீட்ல தான் இருப்பாங்க அப்டின்னு சொல்லும்போது, அதுக்கப்புறம் தான் ஆமா அங்கிள் நான் மறந்தே போயிட்டேனே! இந்த வீட்ல தான் அவங்களையும் கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வைக்க முடியும். ஒரு ரூம் தான் நல்லா இருக்கு. அதுலயும் இப்ப நான் இருக்கேன். இன்னொரு ரூம்ல இருக்கிற எல்லா குப்பையும் அங்க தான் கிடக்குது. அப்புறம் எப்படி சந்தாவ கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் இங்க வீட்ல தங்க வைக்கிறது? இத நான் யோசிக்கவே இல்ல அங்கிள் அப்டின்னு சொல்லி சொல்றாங்க. அதத்தான் நான் சொல்ல வரேன். இப்ப கல்யாணம் என்ன? இப்பயே போய் கூட ஒரு ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல போய் கல்யாணத்த முடிச்சு வச்சிரலான்னு வச்சுக்கோ. மஞ்ச கயிற குடுத்துட்டு தாலிய கட்டுறான்னா, வீட்லயே தாலிய கட்டிருவான். அதெல்லாம் பிரச்சனை இல்ல. ஆனா, இவங்கள வந்து எங்க தங்க வைக்கிறது? அதுக்கு தகுந்த மாதிரி இட வசதி இல்லையேம்மா! நீ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கிற. அந்த பொண்ணும் நல்ல பொண்ணா தான் இருக்குது. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் தான். பட் இருந்தாலும் என்ன பண்ண முடியும்? இப்போ சேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு, சேரன தனி குடித்தனமா அனுப்ப முடியும்? அப்படி அனுப்புறதா இருந்தா எத்தனையோ பொண்ணுங்கள பார்த்து, அவன் வேண்டாம் வேண்டான்லாம் சொல்லியிருக்கிறான். தனி குடித்தனம் போறேன் அப்படின்னு அவன் ஒத்துக்கிட்டு இருந்தா தான் எப்பயோ அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்குமே! அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் அங்கிள் சொல்றாங்க. நீங்க சொல்றதும் சரிதான் அங்கிள். இப்போ நம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா நம்ம வீட்ல வந்துட்டு இன்னொரு ரூம் நம்ம எடுத்தே ஆகணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் எடுத்து பாண்டி, வானதியோட கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க.
ஆமாம்மா. அதுக்கு தான் என்ன பண்றது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசி. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாங்கிறதையும் பாரு. அப்படி இல்லைன்னா, நான் பூர்வீக வீட்ட விட்டு நான் எங்கேயும் வரமாட்டேன். நீங்க எல்லாரும் வேணா ஒரு தனியா வீடு பார்த்து வேணா போங்க. நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது எப்படி அங்கிள்? நம்ம எல்லாருமே போனா, புது வீட்டுக்கு நம்ம எல்லாரும் தான் போணும். நீங்க இந்த வீட்ல இருந்து வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றீங்கன்னு சொல்லும்போது, ஆமா இது என் பொண்டாட்டியும் நானும் வாழ்ந்த வீடுமா. அவ இல்லைனாலும் அவளோட நினைவுகள் இந்த வீட்ல என்னைய சுத்தி சுத்தி வருது. அதனால நான் இந்த வீட்ட விட்டு வெளியில வர முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிர்றாங்க. சரிங்க அங்கிள். அப்ப இந்த வீடையே வந்து நம்ம நல்லா டெவலப் பண்ணிருவோமே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இங்கேருந்து ஒரு சின்ன செங்கல கூட அசைக்க முடியாது. வந்துருவான் எங்க அண்ணன். வந்து அத எதுக்கு பண்ண, இத எதுக்கு பண்ணன்னு சொல்லுவா. "பாத்தேல்ல வீடு எப்படி இருக்குன்னு. அதுல ஒரு பெயிண்ட் கூட அடிக்க விட மாட்டேங்கிறாய்ங்க" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "ஆமா அங்கிள். இத நான் எப்பயோ கேட்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பதான் வந்து பல்லவனோட அம்மா பிரச்சனையே வந்துச்சு. நாங்க வீட்டு பத்திரத்த தான் அங்கிள் தேடுனோம். அதுக்கு முன்னாடி அம்மாவோட ஃபோட்டோ கெடச்சு, பல்லவனோட அம்மா ஃபோட்டோ கெடச்சு என்னென்னமோ நடந்து போயிருச்சு அங்கிள். இப்ப வீட்டு பத்திரம் நம்மள்ட்ட இருக்குதா? உங்க அப்பா உங்களுக்கு எழுதி குடுத்துருப்பார்ல, அந்த இது ஏதாவது இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமா. எங்க அப்பா எனக்கு எழுதி குடுத்தது நான் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. குடுங்க அங்கிள் அதுல என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு பார்ப்போம். ஒருவேளை இந்த வீடு உங்க பேர்ல பட்டால இல்ல அப்படின்னா, பட்டா போட்டுருவோம். பத்திரம் பதிஞ்சிருவோம். அதனால நீங்க அத குடுங்க அங்கிள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆ இருக்குதான். ஆனா எங்க வச்சிருக்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. என்ன அங்கிள் நீங்க கோர்ட்ல கேஸ் நடந்துட்டுருக்குன்னு சொல்றீங்க. ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் நம்மள்ட்ட இருந்தா தானே நமக்கு சாதகமா முடியும். கண்டிப்பா அடுத்து இதுல ஏதாவது ஒண்ணு நம்ம பார்ப்போம் அங்கிள். இப்போ கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி நம்மளால பெரிய ரூமா எடுக்க முடியல அப்படின்னாலும், சின்னதா ஏதாவது நம்ம வந்து கட்டுறதுக்கு நம்ம ரெடி பண்ணலாம்ல. அதனால அத எல்லாத்தையும் விட இந்த வீட்ல முதல்ல பெயிண்ட் அடிச்சு, கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியது இருக்கு அங்கிள். அதனால எனக்கு அந்த பத்திரத்த குடுங்க. என்ன இருக்கு? ஏது இருக்குன்னு பார்ப்போம். நீங்க லாயர பார்த்து பேசினேன்னு சொன்னீங்கல்ல, அந்த லாயர் கிட்ட வந்துட்டு என்னைய கூட்டிட்டு போங்க. நானும் பேசுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்பதாம்மா இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளா நீ பேசியிருக்க. இந்த வீட்ட மீட்டெடுக்கிறதுக்கு என் பசங்க கூட எந்த ஒரு முயற்சியுமே எடுத்தது கிடையாது. நான் தான் போவேன்மா, கேஸ் நடந்துகிட்டே இருக்கும். இந்த வக்கீல் கூப்பிடும்போதெல்லாம் போவேன். அதுக்கு 10, 5 செலவாகும். செலவுக்கு குடுப்பேன் வக்கீலுக்கு அவ்வளோதான்ப்பா. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சுன்னு எதுவுமே தெரியாது. இன்னும் இழுத்துட்டு போயிட்டே தான் இருக்கிறாங்க. ஆனா எங்க அப்பா எனக்கு தான் இந்த வீடுன்னு எழுதி குடுத்துருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதத்தான் சொல்றேன் அங்கிள். நீங்க அத என்ட்ட குடுங்க. அத வச்சு நம்ம வந்து அடுத்த கேஸ்ல வந்துட்டு ஏதாவது இம்ப்ரூவ்மென்ட் பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்பனா தான் நம்ம வந்து இங்க ஏதாவது ரூம் எடுக்கிறதோ, இல்ல எக்ஸ்ட்ராவா வீடு கட்டுறதோ, ஏதோ அது ஒண்ணு நம்ம பண்ண முடியும். அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமால்ல, நீ ஆர்க்கிடெக்ட் வேறல்ல. அதனால நல்லா டிசைன் பண்ணி நல்லா ஒரு ரூம் கட்டி குடுத்துரு சரியா? அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஒரு ரூமா? இங்க எத்தன பேர் இருக்கோம்? 5 பேர் இருக்கோம். 5 பேருக்கும் 5 ரூம் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அது என்ன 5 ரூமு? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா. அ சேரன் சந்தாவுக்கு ஒரு ரூமு. அதுக்கப்புறமா பாண்டிக்கும், வானதிக்கும் ரூமு. பல்லவனுக்கும் ரூம் வேணும். அப்புறம் உங்களுக்கும் வேணும்ல. அதுக்கப்புறம் சோழனுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்பதான் அப்ப கூட நீ வந்து எங்க வீட்டு மருமகளா நினைக்க மாட்டேங்கிறேல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. சரிங்க அங்கிள் ஃபர்ஸ்ட் நீங்க அந்த பத்திரத்த எடுத்து குடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இப்ப தான் சொத்து பத்தின பிரச்சனைகள் வரப்போகுது. நம்ம நடேசன் வந்துட்டு பத்திரத்த எடுத்து தாராங்க. நடேசனோட அப்பா எழுதி குடுத்த அந்த உயில வச்சுக்கிட்டு, ஸோ இதிலேருந்து நம்ம நிலா வந்து இந்த வீட்ட மீட்டு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெனைக்கிறேன். பார்ப்போம் அடுத்து என்ன நடக்குதுன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.